உங்கள் இல்லங்களில் வந்து உங்கள் உள்ளங்களை உயிர்ப்பிப்பது உங்கள் சேனல் டிஜே. இயேசு கிறிஸ்துவ நாமத்தினாலே வாழ்த்துக்கள். இந்த நாளின் ஆராதனை நேரத்தில் நடந்த ஒரு அற்புதத்தை அன்பு சகோதரி ரேஷ்மா அவர்கள் கூட ஷேர் பண்ணுவார்கள். கர்த்தர் நாளை ஆராதனையின் போது நிச்சயமே அசைவாடினார். தம்பிக்கு ஒரு சிறந்த அற்புதத்தை செய்தார். ஸோ கர்த்தரை நான் ஸ்தோத்திரிக்கிறேன். காட் பிளஸ் யூ. இப்போ ரேஷ்மா அவர்கள் இதை பற்றி உங்களுக்கு சொல்லுவார். பிரைஸ் தி லார்ட். ஆண்டவருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இவன் பேர் இவான் ஜோயி. என் அக்காவோட பையன். பிறக்கும்போது கொஞ்சம் ப்ரீத்திங் ப்ராப்ளம் இருந்தது. ஹாஸ்பிட்டல் ஷிஃப்ட் வேறு ஹாஸ்பிட்டல் ஷிஃப்ட் பண்ணாங்க. அவனுக்கு கொஞ்சம் டிசபிலிட்டி இருந்துச்சு, வாக்கிங் ப்ராப்ளம் இருந்துச்சு. ப்ளஸ் ஐஸில் கண்ணு ஒரு கண்ணு மட்டும் மாறு கண்ணு மாதிரி இருக்கும். திருநெல்வேலியில் தான் அரவிந்த் ஹாஸ்பிட்டலில் மெடிசன் எடுத்துகிட்டு இருக்காங்க. இன்றைக்கி நாங்கள் சர்வீஸ் கூப்பிட்டு வந்திருந்தோம். இன்பிட்வீன் சர்வீஸ் முடிச்சுட்டு நாங்கள் பார்க்கும்போது அவன் கண்ணு மட்டும் ரைட் ஐ மட்டும் ரெட் கலரில் இருந்துச்சு. அப்புறம் ஏன் ரெட் கலராக இருந்து அப்படின்னு பார்க்கும்போது கண்ணு பர்ஃபெக்டாக ஹீல் ஆகிருக்கு. முதல்ல இருந்தே எந்த டிசபிலிட்டியுமே அவனுக்கு இல்லை. கம்ப்ளீட்டாக அவன் ஐஸ் அந்த அடுத்த கண்ணு மாதிரி நார்மல் ஆயிடுச்சு. ஆண்டவருக்கே மகிமை உண்டாவதாக. ரியலி 100% ஆண்டவர் இந்த இடத்துல இன்னைக்கு மூவ் பண்ணார். ஆமென். ப்ரைஸ் தி லார்ட் எவ்ரிவன். என் பேர் ரேஷ்மா. என் அக்கா பையன் பேர் இவான் ஜோயி. நான் அவனை பற்றி அவனுக்கு நடந்த ஒரு சின்ன சாட்சி ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறேன். இப்போது அதுக்கப்புறம் சர்வீஸ் முடிச்சதுக்கப்புறம் அண்ணாக்கிட்ட சொல்லி காலில் ஒரு சின்ன வீக்னஸ் இருக்குது, வாக்கிங் அவனுக்கு சரியாக பண்ண முடியல அப்படின்னு அண்ணாக்கிட்ட சொல்லியிருந்தோம் ப்ரேயர் பண்ணுறதுக்கு. அண்ணாவும் சரியாயிடும் சொல்லி ப்ரேயர் பண்ணி அனுப்புனாங்க. நெக்ஸ்ட் டே மண்டே நாங்கள் பார்க்கும்போது அவனுக்கு வாக்கிங் கூட நார்மல் ஆயிடுச்சு. அவன் வாக் பண்ணும்போது எப்படின்னா 2 ஸ்டெப் முன்னாடி போயிட்டு அப்புறம் ஒரு பேலன்ஸ் இல்லாமல் பின்னாடி வருவான். அது அவனுக்கு பை பர்த்து சரியாக ஆக்சிஜன் கிடைக்காதனால அவன் பிரெயினில் ஒரு ஹைபாக்சிக் சீக்கல் ஃபார்ம் ஆகிட்டுருக்கு. அது என்ன பண்ணும் அப்படின்னா சில்ட்ரன்ஸ் க்ரோ ஆக தான் அந்த வீக்னஸ் காமிக்கும் அப்படின்னு சொன்னாங்க. இப்போது அவனுக்கு ஒரு 2.5 years ஆகும்போது ஒரு சின்ன வீக்னஸ் தெரிஞ்சிச்சு. அப்போ அவங்க எம்ஆர்ஐ பண்ணும்போது டாக்டர்ஸ் சொல்லியிருந்தாங்க, இது சர்ஜரி பண்ண முடியாது, மெடிசின் கிடையாது, ஒன்லி ஃபிசியோதெரப்பி மட்டும்தான் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ ஃபிசியோதெரப்பி தான் பண்ணிகிட்ருக்காங்க. அதனால் எல்லோரும் ரொம்ப சேடாக இருந்தாங்க. பட் சர்வீஸ்க்கு அப்புறம் நாங்கள் மண்டே வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் பார்த்தா அவனால் ஸ்டெப்பு நல்லா ஏற முடியுது, ரன் பண்ணும்போது ஃபாஸ்ட்டாக பண்ண முடியுது. உண்மையாகவே ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவர் தான் 100% அவனுக்கு ஹீலிங்கை தந்திருக்காங்க. அண்ணாக்கும் நான் ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன். உண்மையாக அண்ணாவோட டீச்சிங்ஸ் தான் எங்களுக்கு ஹெல்ப் பண்ணுது. தேங்க்யூ ஸோ மச் அண்ணா. அண்ட் காட் பிளஸ் யூ ஆல். அண்டு இன்னும் சொல்லிக்கிறேன், இந்த மாதிரி வீக்னஸோட யாருன்னா உங்களுக்கு குழந்தைங்க இருந்தாங்கன்னா பயப்படாதீங்க, தைரியமாக இருங்க. ஆண்டவர் உங்களுக்கும் அற்புதம் செய்வார், எல்லாமே சரி பண்ணுவார். இயேசு நாமத்தினாலே ஆமென். உங்கள் இல்லங்களில் வந்து உங்கள் உள்ளங்களை உயிர்ப்பிப்பது
உங்கள் சேனல் டிஜே